வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற காக்கி சட்டை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். காக்கி சட்டை பேரை காட்டாலே தெரியுது இல்லையா? இது ஒரு போலீஸ் ஸ்டோரி. பொதுவாக போலீஸ் ஸ்டோரினா நம்ம ஊரில் என்ன கதையை எடுப்பாங்க? ஹீரோ வந்து ஒரு எஸ்ஐயாவோ ஏசியாவோ என்னமோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் வந்து நான் ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு வரப்பா கடப்பாறை முழுங்கின மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பார். அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளும் சரி கீழே இருக்கிற அதிகாரிகளும் சரி வில்லன்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு வில்லனுக்கு சல்யூட் அடிச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வில்லனை இவர் முறைச்சிருவார். அந்த வில்லனுக்கும் இவருக்கும் மோதல் ஏற்பட்டவுடனே வில்லன் சொல்லுவான், இந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாருமே என் பாக்கெட்லடா, ஒபாமாவே எனக்கு ஒன்று விட்டு சித்தப்பாடா, என்னை எவனுமே அசைக்க முடியாதுடா அப்படின்னு அவன் சவால் விட்டுக்கிட்டு இருப்பான். இவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சப்போர்ட் இருக்காது. இவர் வந்து தனியாளாவே எப்படி அந்த வில்லனை வீழ்த்தினார் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும்தான் கதைக்கு கதை மாறுபடும். இந்த படத்தில் அந்த பிரச்சனை கூட இந்த போன மாதம் வெளியே வந்துச்சு இல்லையா, எண்ணெய் எறிந்தால் படம், அந்த படத்தில் ஹீரோவுக்கும் வில்லனுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தான் இந்த படத்தில் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் பிரச்சனையாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி புதுசாக எதுவும் இல்லை. பொதுவாகவே சிவகார்த்திகேயன் மேலே எல்லாருக்கும் சின்னதாக ஒரு காண்டு இருக்குது. இவன் படத்தில் என்ன தாண்டா இருக்குது, இந்த ஓட்டம் ஓடுது, எப்படி இருந்தாலும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே இந்த டீமும் கூட சிவகார்த்திகேயன் மட்டும் இருந்தாலே போதும், அந்த படம் எப்படி எடுத்தாலும் ஓடிடும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க போல் இருக்கு. ஆனால் இவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கல. ஓடின எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தில் மக்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்றத இவங்க கவனிக்காமல் விட்டுருப்பாங்க போல் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு அப்படி இப்படி இருந்தாலும் அது சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு போலீஸ் ஸ்டோரியாக இடைவேளை வரைக்கும் இருக்குது. இடைவேளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சிவகார்த்திகேயன் படமாகவும் இல்லை, ஒரு போலீஸ் ஸ்டோரியாகவும் இல்லை, ரெண்டு கட்டம் படமாக ஆகிப்போச்சு. ஒரு ஹீரோ ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னா அவர் தேர்ந்தெடுக்கிற களம் ஒரு போலீஸ் ஸ்டோரியாக இருந்தால் ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த கதையை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்கள ரசிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான போலீஸ் ஸ்டோரியை பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்து ரசித்த போலீஸ் ஸ்டோரிலாம் இல்லாத ஏதாவது ஒரு சிறப்பான விஷயம் இந்த கதையில் இருந்தால் மட்டும்தான் இந்த கதையை ரசிப்பாங்க. அப்படியான எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் இல்லை. படத்தில் ஹீரோவுடைய ஓப்பனிங் சீனாக இருக்கட்டும், அவர் பேசுகிற பஞ்ச் டைலாக்கு, அவர் பண்ணுற காமெடிக்கெலாம் ஆடியன்ஸ் அங்கங்கே விசில் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவர் படம் முழுக்க காமெடி போலீஸாக வர்றதுனால சீரியஸான சீன்லாம் கூட நம்மளால் ஒன்றி பார்க்க முடியல. ஒரு சீனு ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு அடுத்த சீனு ஒரு மொக்க சீன் வந்துடுது, மறுபடியும் ஒரு நல்ல சீன் வருது, மறுபடியும் ஒரு மொக்க சீன் வருது. இப்படி மாறி மாறி போனதுனால படத்தை ஒரு மொக்க படம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடவும் முடியல, நல்ல படம்னு சொல்ல முடியல. சிவகார்த்திகேயனுடைய இதுக்கு முந்தின படமான மான் கராத்தே ரிலீஸ் போது தமிழ்நாடு முழுவதும் ஏபிசி அத்தனை சென்ட்லையுமே மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங்லாம் கிடைக்கல. இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, இந்த படத்தை தயாரிக்கும் போதே தனுஷ் விஐபியும் சேர்த்து தயாரிச்சிருந்தார். அந்த படத்தை வியாபாரம் பண்ண போகும்போது படத்தை வாங்க வந்தவங்கலாம் இந்த படத்துக்கு மேலே தான் ஆர்வம் ரொம்ப காமிச்சாங்க. அதனால் தனுஷ் ரெண்டு படத்தையும் வாங்குறவங்களுக்கு தான் படத்தை தருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் சுமாராக ஒரு 25 கோடி ரூபாய்க்கு விஐபியும் காக்கி சட்டையும் சேர்த்து விற்றார். முதல்ல விஐபி ரிலீஸ் ஆச்சு. விஐபி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. தமிழ்நாடு மட்டுமே சுமாராக 22 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த 22 கோடி ரூபா அந்த படம் வசூல் பண்ணிட்டதுனால இந்த படம் கொஞ்சம் ஓடினாலே இந்த ரெண்டு படத்துலையும் சேர்த்து லாபம் வந்துடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த படம் வந்திருக்குது. ஒருவேளை 25 கோடி ரூபாயில் இந்த படத்துடைய விலை பாதி விலைன்னு வச்சுக்குவோம். நிச்சயமாக அந்த பாதி விலை இந்த படம் வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.